சனிக்கிழமை அதிகாலை வேளையிலே தெஹ்ரானில் ஒரு கட்டளை மையத்தில் மூத்த ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது. இரவில் வான்வழி தாக்குதலை நடத்துவதே உண்மையான முக்கிய திட்டமாக அமெரிக்க தரப்பிடம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க இஸ்ரேல் ராணுவங்கள் நேரத்தை மாற்றிக் கொள்கின்றன. அன்றைய தினம் தாக்குதல் நடத்துவது நேரம் எப்போது என்கின்ற விடயத்தில் ஒரு மாற்றத்தை செய்கின்றார்கள். காரணம், நேரம் அறிவித்தால் தங்களுக்குள் இருந்து கூட அந்த தகவல் கசிந்து விடலாம் என்பதில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பு மிகவும் கவனமாக இருந்திருக்கிறது. இது இஸ்ரேல் விடயத்திலும் அவர்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தாக்குதலை திட்டமிட்டது அமெரிக்கா, ஆனால் இஸ்ரேலுக்கு கூட இந்த விடயத்தை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மத்தியிலே ஒரு அச்சம் இருந்தது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் தாக்குதல் விடயங்களை திட்டமிட்டால் சில வேளைகளில் அவர்கள் வேகமாக சில விடயங்களை நகர்த்திவிட்டால் அந்த விடயம் அங்கு நடைபெறாமல் சென்றுவிடும் என்கின்ற அச்சத்தில் அமெரிக்க உளவு அமைப்பினர் இஸ்ரேலிடத்திலும் கூட இந்த விடயத்தை மறைத்திருப்பதாகத்தான் சர்வதேச ஊடகமான பல ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் ஜனாதிபதியின் தலைமையகம், உச்ச தலைவரின் தலைமையகம், ஈரானிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமையகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அரசாங்க வளாகத்தில் இந்த சந்திப்புக்கான திட்டமிடல் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றே கூறலாம். அந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் நேரப்படி காலை 6 மணியளவில் ராணுவ நடவடிக்கை தொடங்குகிறது. காலை 6 மணிக்கு ராணுவ நடவடிக்கை தொடங்குகிறார்கள். தொடங்குகின்ற போதும் வெளிவராத ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த முதல் தாக்குதல் விமானங்கள் அல்லது தாக்குதலுக்கான நகர்வுகளை அமெரிக்கா தரப்பு தான் செய்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் அவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இஸ்ரேலுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட போர் விமானங்கள் புறப்படுகின்றன. ஆனால் அவை நீண்ட தூர துல்லிய வெடிமருந்துகளுடன் பொருத்தப்பட்டிருந்தன. 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் கழித்து தெஹ்ரானில் நேரப்படி காலை 9:40 மணிக்கு ஏவுகணைகள் இலக்குகள் வைக்கப்பட்ட வளாகத்தை தாக்குகின்றன. அந்த குறித்த வளாகங்கள் 6 மணிக்கு திட்டமிடப்பட்டது என்று கூறப்படுகிறது. பின்னர் நேரமாற்றம் இடம்பெறுகிறது. தாக்குதல் நேரத்தில் ஈரானிய மூத்த தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தினுள் ஈரானின் உச்ச தலைவர் அருகில் உள்ள மற்றொரு கட்டிடத்திலும் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. அயத்துல்லா அல் ஹமேனி இருந்ததா? உண்மையில் இங்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது என்னவென்று சொன்னால், ஈரான் இந்த யுத்தத்திலிருந்து உடனடியாகவே வெளியேறி அமெரிக்காவிடம் சரணடைவது மிக சால சிறந்தது என்று இராணுவ ரீதியாக பார்க்கப்படுகிறது. ஈரானில் இடம்பெறுகிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிகவும் மதிநுட்பமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா.